பேக்கரியிலலாம் பிளாக் ஃபாரஸ்ட் 500 ருபீஸ்க்கு தானே தராங்க. நீங்க ஏன் இவ்வளோ ஜாஸ்தியா சொல்றீங்க? அந்த பேக்கரியில 1 kg வாங்கினா ½ kg ஃப்ரீன்னு தராங்களே, நீங்க ஏன் அந்த மாதிரி தரக்கூடாது? டாப்பர்ஸ் ஃபாண்டன்ட்க்கெல்லாம் டிஸ்கவுண்ட் இல்லையா? இப்படிப்பட்ட பல சங்கடமான கேள்விகள்லாம் ஹோம் பேக்கர்ஸ்க்கு அவங்க கஸ்டமர் கேட்டிருப்பாங்க. ஆனா பேக்கரி காஸ்ட்டுக்கு ஹோம் பேக்கர்ஸ்னால கொடுக்க முடியாது அப்படிங்கறதாங்க நிதர்சனமான உண்மை. ஏன்னா பேக்கரியில எல்லா பொருள்களும் பல்க்ல வாங்குவாங்க. ஸோ அவங்களோட ரா மெட்டீரியல்ஸ் நம்ம ஹோல்சேல்ல வாங்குறத விட கம்மியா இருக்கும். அவங்க பண்ற கேக்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ப்ரீமிக்ஸா தான் இருக்கும். ஸோ அந்த ப்ரீமிக்ஸ் எதனால அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் இருக்கும், ரொம்ப நாள் வரைக்கும் நீடிக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாம எலக்ட்ரிசிட்டி காஸ்டிங் வைஸும் பாத்தீங்கன்னா நமக்கு எப்ப கேக் ஆர்டர்ஸ் வருதோ அப்பதான் ஃப்ரெஷ்ஷா பேக் பண்ணுவோம். அது 1 kg இருந்தாலும் சரி 2 kg இருந்தாலும் சரி. ஸோ ஒரு தடவையும் நம்ம அவனை ரன் பண்ணும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு பில் வரும். இதே இது பேக்கரியில பாத்தீங்கன்னா ஒரே தடவையில 50ல இருந்து 100 கேக் வரைக்கும் கமர்ஷியல் அவன்ல ஓட்டுவாங்க. ஸோ எல்லா விதத்திலுமே காஸ்டிங்னு பார்த்தா பேக்கரியை விட ஹோம் பேக்கர்ஸ்க்கு தான் ஜாஸ்தி. ஸோ இனிமேல் ஹோம் பேக்கர்ஸ் கிட்ட கேக் ஆர்டர் பண்ணீங்கன்னா அவங்களோட எஃபர்ட்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க்கு வேல்யூ அண்ட் ரெஸ்பெக்ட் கொடுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் ஹோம் பேக்கர்ஸ்.